கதைக்கு வருவோம். இந்த கதையோட ஹீரோ ரகு. வயது 24. நம்ம ஹீரோ பிறந்த அன்னைக்கே அவங்க அம்மா செல்லம் இறந்துட்டாங்க. ரகுவின் அப்பா அவனது பெரியம்மா விஜயிடம் கேட்டபோது 2 பெண் குழந்தைகளுடன் இருந்தபோதிலும் ஆண் பிள்ளை இல்லாத விஜய் ரகுவை வளர்க்க ஒப்புக்கொண்டார். ரகுவின் அப்பா வேறு திருமணம் செய்து கொண்டார். நாட்கள் ஓடின. ரகு அவன் அம்மா போலவே ரொம்ப அமைதி, திறமை கொண்ட பையன். வகுப்பு முடித்த உடனேயே ஒரு மென்பொருள் நிறுவனத்தில் நல்ல வேலை கிடைக்க படித்து கொண்டே வேலை செய்ய தொடங்கினான். எல்லா பசங்க போல ரகுவும் படம் பார்க்க அடிக்க என்று தான் இருந்தான். அவனது அப்பா அவன் பேரில் ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதில் வருடம் தவறாமல் ஒரு பெரிய தொகையை போட்டு வந்தார். அவர் பெரிய பிசினஸ்மேன். ரகுவின் 18 வயதிற்கு மேல் அதை அவன் உபயோகிக்கும் வகையில் அது இருந்தது. ஆனால் ரகுவிற்கு விவரம் தெரிந்த நாளில் இருந்து அவனை பெரியம்மாவிடம் விட்டு சென்ற அப்பாவை பிடிக்காது. அவர் மேல் எந்த பாசமும் இல்லை அவனுக்கு. அதனால் அந்த பணம் பற்றி அவனுக்கு பெரிய நாட்டம் கிடையாது. ரகுவிற்கு அவன் பெரியம்மா மீது அதிக பாசம், அக்கறை மற்றும் அளவு கடந்த மரியாதை உண்டு. பெரியம்மா விஜயும் அப்படித்தான். ரகு என்றால் தனி பிரியம் தான் அவளுக்கும். இது அவள் மகள் மூத்தவள் ரதிக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும் சில நேரம். மிகவும் கண்டிப்பானவள். ரகுவை கண்களால் மிரட்டும் ஒரே ஆள் இவள் தான். இவளுக்கு மட்டும் தான் ரகு அடங்கி போவான். இளையவள் ரம்யா அப்படியே ரதிக்கு நேரெதிர். தம்பி தம்பி என்று ரகுவை ஒரு தோழன் போல இங்கு சென்றாலும் அழைத்துச் செல்வாள். ரகுவும் ரம்யாவும் தான் கூட்டு எப்போதும். இதுதான் ரகுவின் குடும்பம். 4 வருடத்திற்கு முன் ரகுவின் வாழ்க்கை நன்றாக போய்க் கொண்டு இருந்தது. வேலை சேர்ந்து 1 வருடம் ஓடியது. வேலை பார்த்து கொண்டே கல்லூரியும் சென்று படித்தான். உடல் மற்றும் மன அளவில் வாலிபனாக மாறத் தொடங்கிய தருணம். அடிப்பதை தாண்டி ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்க ஆரம்பித்தான். அது என்னமோ அவனுக்கு கிடைத்த சக்தி போல் உணரத் தொடங்கினான். அப்போது தான் வீட்டில் அக்கா ரதிக்கு வரன் அமைந்தது. இதனை நாள் அமையாத வரன் ரதியின் 27 வயதில் அமைந்தது. ஆனால் மாப்பிள்ளை வீட்டில் கேட்கும் அளவுக்கு செய்ய வழி இல்லை. 5 லட்சம் வேணுமே இன்னும் என்று புலம்பிய பெரியம்மாவை தேற்றி தனக்கு பிடிக்காத அப்பா அவனுக்கு என்று கொடுத்த பணத்தை எடுத்து கொடுப்பதாக சொல்லி அனைவரது மரியாதையும் அன்பும் பெற்றான். பெரியம்மா ரகுவை கட்டி அணைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தாள். இத்தனை நாள் கடிந்து பேசிய அக்கா ரதி இன்று அவனை கட்டி அணைத்து முத்தமழை பொழிந்தாள். இளைய அக்கா ரம்யாவும் சேர்ந்து அவன் தோளில் தோற்றிக் கொண்டாள். இது அனைத்தும் இத்தனை நாள் இல்லாத புது உணர்வை ரகுவிற்கு அளிக்க. அந்த நொடி ரகுவிற்கு ஒன்று மட்டும் புரிந்தது. ஆசை உறவுகள் சார்ந்தது அல்ல, இரு உடல் மட்டுமே சார்ந்தது என்று. அடுத்த நொடி தன் முன் இருந்த அக்கா ரதி மற்றும் பெரியம்மாவின் ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தான். விஜய்க்கு 48 வயது ஆனாலும் அவள் உடல் இன்னும் அந்த சனோதசத்தை அனுபவிக்க ஏங்கியது. அது அவளுக்கு மட்டுமே தெரியும். ரகுவின் பிடி இறுக இறுக விஜய் தன் கட்டுப்பாட்டை இழக்க நேரிட்டது. உடனே விலகி கண்களை துடைத்து கொண்டு நிலைமையை சரி செய்தாள். ஆனால் மறுபக்கம் ரதி எதையும் கண்டுகொள்ளாமல் இன்னும் பாசத்தில் தம்பியை அணைத்தபடி இருந்தாள். 27 வயது வரை ஆண் வாசம் தெரியாதவள் அவள். அதான் அப்படி இருக்கிறாள். ரம்யா சூழலை மாற்ற முயற்சித்தாள். போதும் போதும், ஒரே அழுகாட்சி காட்சியாய் இருக்கு. அழாதம்மா, நீ நாதான் சொன்னேன் இல்லையா ரகு இருக்கான் நம்மள பாத்துக்க என்று. ஏதோ அம்மாவும் அவளும் மட்டும் கண் காட்டி பேசிக்கொண்டனர். என்னடி விடுடி என் தம்பியை. விட்டா அவன நக்கியே கரைச்சிடுவ போலையே. என்னம்மா கிஸ் பண்ணிட்டு இருக்க, அவன விடுடி என்று ரதியை ரகுவின் பிடியில் இருந்து விளக்கினாள். நீயும் என்னடா அவ கூட சேர்ந்துகிட்டு என்று ரகுவை விளையாட்டாக அதட்ட.
ரம்யாக்கு ரகு தன்னோடு மட்டும் தான் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற பொறாமை உண்டு, அதன் இப்படி செய்கிறாள். ரதி அடிக்கோடு: என்னடி ரொம்ப பேசுற ரகு, எனக்கும் தான் தம்பி சரியா? எனக்கும் சம உரிமை இருக்கு, உன்ன மாதிரி நான் உன்னை விட பெரியவ. சோ எனக்கு உன்னைவிட ஒருபடி மேலையும் உரிமை இருக்கு. அவனுக்கு முத்தம் கொடுப்பேன், என்ன வேணா பண்ணுவேன், நீ கேட்க கூடாது என்று தடாலடி பதில் அளிக்க. ரம்யா அடிக்கோடு: வாடி இவளே, இவளோ நாள் இந்த பாசம் எங்கடி போச்சி? அவன கண்டாலே பொறாமை படுவ, இப்போ என்னடி புதுசா கூவுற? ரதி அடிக்கோடு: ஆமாடி, பொறாமை படுவேன், அம்மாக்கு என்னை விட அவன பிடிக்கும், அதுனால. அதுக்காக அவன பிடிக்காம இருந்தது இல்ல டி. நான் அவன் எப்போவும் என் செல்ல தம்பிதான், வெளிய காட்டாமல் இருந்தேன். இப்போ காற்றேன், சரியா? மூடு உன் வாய நீ. ரம்யா பதில் பேச வருமுன் அம்மா விஜய் குறுக்கிட்டு: போதும் டி, 2 பேரும் முடிஞ்சது பத்தி பேசி சண்டை போடாம. இனி அவன பாசமா பாத்துக்கோங்க, சரியா? அவனை 20 வருஷமா நான் பாசமா பாத்துக்கிட்டேன், இனி எல்லாரும் சேர்ந்து பாத்துக்கலாம். எல்லாரும் சேர்ந்து என்ற வார்த்தை ரகுவின் காதில் வேறு அர்த்தத்தில் கேட்டது. அவன் எண்ணம் அனைத்தும் ஆசை சார்ந்ததாக மாறியது. பெரியம்மா மற்றும் அக்காக்கள பற்றியே சிந்தனையே ஓடியது அவன் மூளையில். அதை வெளிப்படுத்தாமல் இயல்பு நிலைக்கு மாற நினைத்து பேச்சை மாற்றினான். சரி பெரியம்மா, நாளைக்கு காலையில நாம் இருவரும் வேங்போய் ஆக வேண்டியத பாப்போம் என்று பெரிய மனுஷன் போல் சொல்ல. விஜய் தன் மகன் 20 வயதிலே இவ்வளவு புரிதலுடன் ஒரு ஆண் மகன் போல் பேசுகின்றன என்ற பெருமை கொண்டாள். ரகுவை மேலிருந்து கீழ் வரை பார்த்து பெருமை பட்டாள். 6 அடி உயரத்தில் கட்டுமஸ்தான கம்பீரமான தேகம். அத்துடன் இல்லாமல் ரகுவின் இடுப்புக்கு கீழும் விஜய் பார்க்க தவறவில்லை. உண்மையில் தன் மகன் ஒரு ஆம்பளையா மாறிவிட்டான் என்பதை கண்டு புரிந்து கொண்டாள். வியப்பாகவும் பார்த்தாள். பெரியம்மாவின் பார்வை தன்மேல் இருப்பதை அறிந்து சற்று வெக்கி தலை குனிந்தான் ரகு. பெரியம்மா நம்மை என்ன நினைப்பாள் என்று எண்ணி. அக்காக்கள் பெரியம்மா சொன்னதை கேட்டு தலை அசைத்தனர். விஜய் சமைக்க சென்றாள். ரதி ரகுவை பார்த்து புன்னகை செய்துவிட்டு துணி துவைக்க கொல்லைப்புறம் சென்றாள். ரம்யா அம்மாவும் அக்காவும் போனதை உறுதி செய்துவிட்டு ரகுவை அவன் அறைக்கு இழுத்து சென்று தாழிட்டாள். ரம்யா அடிக்கோடு: என்னடா அவ, என்னடானா உன்னை கிஸ் பண்றா, நீ அவள ஹக் பண்ற. என்னை இந்த அக்கவ மறந்துட்டு அவ பின்னாடி போய் விடாதே டா என்று கெஞ்சலாக சொன்னாள். 25 வருஷமா உன்கூட நாதான் இருக்கேன், மறந்துராத என்ன, சரியா? உன்னை என் தம்பி மாதிரியா பார்த்தேன், என் ஃப்ரெண்ட் மாதிரி தானே இருந்தேன். அவ் கூட நீ க்ளோஸ் இருக்கிறது எனக்கு பிடிக்கல என்று அப்பனாக சொன்னாள். இல்லடி லூசு, நான் அப்படிலாம் உன்னை எப்படி நினைப்பேன் சொல்லு. நீதான் என் செல்ல அக்கா எப்போவும், சரியா? நம்ம நெருக்கம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அதான் அவங்க முன்னாடி அமைதியா இருந்தேன். ரகு என்னதான் 5 வருடம் சின்னவன் என்றாலும் தனிமையில் அக்கா ரம்யாவை டீ போட்டுதான் பேசுவான். இது ரம்யாவிற்கு மிகவும் பிடிக்கும். அவள் ரொம்ப ஓபன் டைப். சரிடா, எனக்கு என் தம்பியை பத்தி தெரியும். என் அழகு தம்பி இப்போ இன்னும் அழகா ஆகிட்ட போல. 1 வருடம் நீ வீட்டுல இல்லாம ரொம்ப கடுப்பகிட்டு எனக்கு. நீ என்னடான்னா நல்ல தின்னு 6 பேக் வச்சிட்டு வந்திருக்க என்று. ரகு டி ஷர்ட்குள் கையை நுழைத்து அவன் 6 பேக்கை பார்த்தாள். என்னடா சின்ன பையனு பார்த்தா இவன் இப்படி இருக்கான். ரம்யா அவள் வயது செய்ய தூண்டும் செயலை தன் தம்பியிடம் செய்ய முடிவு செய்தாள். ரகுவின் கண்ணை பார்த்தவாறே ஏன் என்று கேட்பது போல ரகுவின் கண்கள் விரிய. ரம்யா ரகு போதும் விடு என்று சொல்ல. ரகு சுய நினைவுக்கு வந்தது போல் உணர்ந்து ரம்யாவை விட்டு விலகி நின்று அவளை பார்த்து சாரி டீ என்று சொல்ல. சீ போடா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி இன்ன என்று பொய்யாக கோவப்பட்டாள்.
தம்பிக்கு ஆசையா ஒரு முத்தம் கொடுத்தேன், அதுக்கு இப்படியா பண்ணுவ? சாரி டி செல்லம், நாவேனா மசாஜ் பண்றேன் என்று முயல. டேய் போதும் நாயே, நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். அடுத்த ரவுண்டுக்கு பிளான் பண்றியா என்று நக்கல் செய்தாள். ரகு உடனே சிரித்து மழுப்ப ரம்யாவும் சிரித்து விட்டாள். இவன நம்ம வழிக்கு கொண்டு வர போட்ட பிளான் இப்போ இப்படி ஆகிடே. இது எங்க போய் முடியுமோ என்று அக்காவாக யோசித்தாள். மறுபக்கம் எப்படி முடிந்தாலும் சரி, இது ஒருமாதிரி கிக்கா தான் இருக்கு. என் தம்பி கூட என்று ரம்யாவும் எண்ணம் சொன்னது. என்னடி யோசிக்கிற என்று ரகு கேட்க, சுதாரித்த ரம்யா சரி சொல்லு, இனிமேலும் இந்த அக்கா தான பிடிக்கும் உனக்கு என்று கேட்டு ஆசையாய் அவன் பதிலுக்கு காத்து நின்றாள். எப்போவுமே உன்னை தாண்டி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இனி உன்னை மட்டும் ரொம்ப பிடிக்கும் என்று ரம்யா ரகு சொல்ல, அவ்வளவுதான், லவ் யூடா என் செல்ல தம்பி என்று அவனை அணைத்து கொண்டாள் ரம்யா. லவ் யூ ரம்யா அக்கா என்று அவனும் அணைத்தான். ரம்யா ரம்யா என்ற விஜயின் சத்தம் இருவரையும் பிரிக்க, போகும்போது ரம்யா உனக்கு வர போறவர் ரொம்ப லக்கி டா என்று தம்பிய பார்த்தபடி சொல்லி செல்ல, ரகு அதற்கு பதிலாக நீயும் தா அப்ப லக்கி அக்கா என்று சொல்லி சிரிக்க, ரம்யாவின் முகம் வெட்கத்தில் சிவந்தது. அவன் கூறிய வார்த்தையின் அர்த்தம் புரிந்தவுடன் அவள் உடலில் ஏதோ புது வித உணர்வு ஆட்கொண்டது. ஒரு குறுகுறுப்பை உடலெங்கும் உணர்ந்தாள்.